ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தீபன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீட் 2021க்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட ஃபார்முலா படிக்கிறதா இருக்கட்டும், ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபிகர்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஒரு ஃபார்மெட்டில் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் அண்ட் நிமோனிக்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see our videos, subscribe பண்ணிங்க and also press the bell button to get any notifications immediately. So about myself, I am Deepan. So PhD is my qualification. Experience 10 years of experience in teaching NEET, AIPMT and exams qualified DBT and IELTS. So our vision என்ன அப்படின்னா உங்கள் எல்லாரையும் டாக்டரை பார்க்குறது தான். அண்ட் நீட் 2021க்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியணும். ஃபிசிக்ஸ் 45 கொஷின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி another 45 கொஷின்ஸ் அண்ட் பயாலஜி 90 கொஷின்ஸ். ஸோ 50% வெயிட்டேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு. அண்ட் டோட்டல் டேண்டமௌண்ட்டாக நீங்கள் கூட்டினீங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் 180 MCQs. ஸோ 180 MCQs into 4 marks. ஸோ டோட்டலி 720 மார்க்ஸ் வந்து நீட்டோட எக்ஸாம். அந்த 720 மார்க்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க? த டைம் டியூரேஷன் இஸ் 3 hours. அண்ட் இப்போ நீட் 2021ஓட டென்டேட்டிவ் டேட்ஸ், இது வந்து ஃப்ளெக்சிபிள் டேட்ஸ் தான், எக்ஸாக்ட் கிடையாது. அப்ளிகேஷன் வந்து டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் எக்ஸாம் மந்த் வந்து மேயாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜூனாக இருக்கலாம் 2021. ஸோ செப்டம்பர்லேருந்து நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி இங்கே ஒரு அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் 3 months, அங்கே ஒரு 5 months. ஸோ நம்ம 8 months 7 months நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க. இப்போ ஃபிசிக்ஸோட ப்ரிப்பரேஷன் எப்படி சார் அப்படின்னா, இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆனால் நிறைய பேர் நீட்டில் ஃபிசிக்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்பராக நல்லா படித்தவங்க, நல்ல ஃபார்முலைலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கால்குலேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஃபிசிக்ஸ் இஸ் வெரி ஈஸி. முக்கியமாக டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, இந்த கான்செப்ட்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுருக்கணும் 11th ஸ்டாண்டர்டில். அது படிச்சிருந்தா தான் உங்களுக்கு 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அப்போ புரியும் பட்சத்தில் ஃபிசிக்ஸ் மாதிரி வேறு ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபார்முலே, அந்த டெரிவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு தியரி எப்படி இருக்குன்னா அந்த தியரி படி ஒரு ஃபார்முலா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலான கான்செப்டை கொண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த டெரிவேஷன் எடுத்து ஃபார்முலாவை நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு நோட் போட்டுட்டு அது ஃபார்முலே நோட்டுன்னு ஃபிசிக்ஸ்க்காக டெடிகேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளுக்கு நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதனுடைய ஃபார்முலாவை அதில் அப்டேட் பண்ணிட்டே வாங்க வரிசையாக. இதே மாதிரி நீங்கள் ஒரு சாப்டருடைய ஃபார்முலா எல்லாத்தையும் அந்த நோட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு சாப்டர் முடிய அடுத்தடுத்த சாப்டர்னுடைய ஃபார்முலே அந்த நோட்டில் கண்டிப்பாக இருக்கணும். எவ்ரி டே யூ ஹாவ் டு ரிவைஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபார்முலேவாவது நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி ஃபார்முலே பார்த்தா மட்டும் பார்த்தாது, அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி மெனி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது மிக முக்கியமானது மல்டிப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் டிவிஷன் அண்ட் டெசிமல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி. எவ்ரி டே ஒரு கான்செப்ட் எடுத்துங்க, அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய டெரிவேஷன் ஓரியன்டாக ஒரு 5 சம்ஸ் 5 ப்ராப்ளம்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே நான் வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நிச்சயமாக குட் ரிசல்ட்ஸ் யூ கேன் see in the நீட் எக்ஸாம், டெஃபினட்டாக சொல்லலாம். அண்ட் A4 ஷீட்டில் இது வந்து ஒரு ட்ரிக்கு. A4 ஷீட்டில் நீங்கள் வந்து ஃபார்முலாவை ரைட் பண்ணிவிட்டு உங்களோட ஹால், உங்களோட ரூம் அது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபெவிகால் போட்டுலாம் ஒட்டாதீங்க, எனி அதர் திங். அதுக்கு பதிலாக ஒரு டேப் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் எவ்ரிடே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 10 ஃபார்முலையை வந்து பார்க்குற மாதிரி வச்சுங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே நீங்கள் பார்க்கும்போது உங்கள் டெம்பரவரி மெமரியிலேருந்து உங்களை அறியாமலே லாங் டேர்ம் மெமரிக்கு நல்லாவே
அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நான் வந்து ஃபார்முலா பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நல்லாவே உங்களோட மைண்டில் இந்த கான்செப்டாக இதாண்டா ஃபார்முலே அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் மாதிரி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் மெமரைஸ். இதில் மிக மிக முக்கியமானது தியரி ஆஃப் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி பேஸ்டாக தான் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ என்சிஆர்டி பேஸ்டு தியரி கொஷின்ஸு அதிகமாக வந்து கெமிஸ்ட்ரியில் வரும். சில புக்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்சிஆர்டி வாங்கி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த 3 கான்செப்டில் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் நல்லபடியாக அப்போ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிக்க முடியும். இந்த ஈக்குவேஷன்ஸ், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், ஆர்கானிக் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 15 MCQs வர்றதுக்கு அந்த இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்ரிடே ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒன்று ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாக இருக்கும், அல்லது ரிடக்ஷன் ரியாக்ஷனாக இருக்கலாம், அல்லது ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷனில் வரலாம். அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அண்ட் தென் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஆர்கானிக் ரியாக்ஷனில். ஸோ அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். நான் அதுக்கான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன் ஃபியூச்சர். ஸோ தீஸ் ரியாக்ஷன்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் கொடுத்துட்டு அதனுடைய ஃபார்முலேஸை ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணிக்கணும். இந்த ஆர்கானிக் ரியாக்ஷனையும் நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும். எவ்ரிடே 3 to 5 ஈக்குவேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக கெமிஸ்ட்ரியில் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி புக்கை தரவு பண்ணிடணும். ரிவிஷன் வந்து நிச்சயமாக 10 times வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு சாப்டர் வந்து நீங்கள் இப்போ இந்த மாதத்தில் நான் ஒரு சாப்டர் முடிக்கிறேன், இல்லை 2 சாப்டர் முடிக்கிறேன்னா அடுத்த மாதம் போகும்போது அந்த ஒரு சாப்டரில் முடித்த சாப்டரை ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அடுத்த சாப்டர் போகணும். ஸோ அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள். இதுக்கு முக்கியமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் உங்கள் நோட்டில் நோட்ஸ் வந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை நீங்கள் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸோ அதை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுங்க. அண்ட் இதில் வந்து மெயினான திங் அப்படின்னாலே பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணோம் அதுதான் வந்து மார்க்காக வரப்போகுது. இன்னொரு விஷயம் ப்ரீவியஸ் இயர் MCQs பண்ணணும், அதை நான் வந்து அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராக்டிஸ் ஆஸ் மெனி MCQs ஆஸ் பாசிபிள். ஸோ எவ்வளோ MCQs வந்து நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ MCQஸை வந்து நிச்சயமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது அப்படியே மார்க்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஹவு டு மேக் நோட்ஸ்? சார் நோட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, பயாலஜி நோட்ஸு, ஃபிசிக்ஸ் ஃபார்ம்லே ஆஸ் வெல் அஸ் கெமிஸ்ட்ரி ஃபார்ம்லே, இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று என்னென்னா நிமோனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டேபிள் எடுத்துக்கிறீங்க, டேபிளில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன்னு ரோமன் லெட்டர்ஸ் வைஸாக ஒரு 3-4 ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் லெட்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் லெட்டர் வந்து மீனிங் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் திங்ஸ் இருக்காது. அதெல்லாம் சேர்த்து நீங்களாக ஒரு மீனிங்ஃபுல் திங்காக உங்களோட புரிதலுக்கு தகுந்தாப்பில் அதை மாற்றிக்கிறது தான் வந்து என்னென்னா நிமோனிக்ஸ். ஸோ அந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாலே உங்களால் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன் 4 ரோமன் லெட்டர்ஸையும் ஈஸியாக வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுதான் நிமோனிக்ஸ். அண்ட் மைண்ட் மேப்ஸ் வந்து ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு செட் ஆஃப் டயக்ராம் ஃப்ளோ சார்ட் மாரி நீங்கள் அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கிறது. ஸோ அதுவும் வந்து என்னென்னா ஈஸியாக உங்களுக்கு ஷார்ட் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைலைட்டர் இல்லாமல் நீங்கள் நோட்ஸ் வந்து மேக் பண்ணவே கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். சயின்டிஸ்ட் அண்ட் தேர் டிஸ்கவரிஸ் ஆர் இயர் ஆஃப் இன்வென்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலே, டெரிவேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஹைலைட்டர்ஸ் மூலமாக இது பண்ணியிருக்கணும். ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை நீங்கள் நோட்ஸில் நிச்சயமாக பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸில் ஃபார்முலே நோட் அண்டு கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலே ஆஸ் வெல் அஸ் ஈக்குவேஷன் நோட் ஒரே நோட்டாக போட்டுங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் பயாலஜி. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நிமோனிக்ஸ் அதெல்லாம் வந்து நான் வந்து நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸாக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ
எங்களோட சேனலை நீங்கள் அதிகமாக வாட்ச் பண்ணும்போது ஈஸியாக வந்து நீங்கள் நிமோனிக்ஸை கற்றுக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபார்மில் எப்படி வந்து இந்த டேபிளை ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அல்லது அந்த கான்செப்டை ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ், திஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல். ஒரு எவ்ரிடே ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் வந்து டெஸ்ட் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் வீக்லி ஒரு சாப்டர் வைஸ், ஒரு சாப்டர் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சாப்டரை வந்து வைஸ் டெஸ்ட்டு. அண்ட் தென் ஒரு மந்த்லி வந்து ஒரு 4 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட். ஸோ இந்த எவ்ரிடே டாபிக் வைஸ், வீக்லி சாப்டர் வைஸ் அண்ட் மந்த்லி யூனிட் வைஸ் டெஸ்ட்டை நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸ்கோர்ஸ் வர்றது நம்ம கம்மியாக எடுத்தாலும் அதில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து அமிர்தா இன்ஸ்டியூட் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ஜாயின் அண்ட் ப்ராக்டிஸ் வெல் ஃபார் திஸ் டெஸ்ட். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோ அப்படிங்கும் போது இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சாப்டருக்கு எவ்வளோ கொஷின்ஸ் சார் இதுலேருந்து வரும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களுக்கு ஷெடியூல் வந்து பிளானர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 7 or 8 months இருக்குது, பட் யூ ஹாவ் டு ரிவைஸ் 38 chapters ஃப்ரம் பயாலஜி, ஸோ 28 chapters ஃப்ரம் ஃபிசிக்ஸ் அண்ட் 30 chapters ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. அப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஒரு மாதத்துக்கு நம்ம எத்தனை சாப்டர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஷெடியூல் வேணும். அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில். அண்ட் செல்ஃப் ஸ்டடி பீப்புள் கேன் ஆல்சோ ராக் த நீட் 2021. ஆனால் பக்காவாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும். ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் வேணும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு நாளுக்கும் செர்டைன் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் ஈக்குவேஷன்ஸு அண்ட் ஃபிகர்ஸை வந்து ட்ரா பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் நிச்சயமாக மார்க்ஸை வந்து ஈல்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வி ஆர் ஆல்சோ ரன்னிங் த கோர்ஸ் ஆஃப் ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ் 2021. ஸோ 2021க்கான ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா 7373055514 வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in next video.